ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு நம்பப்படுற பாம்புரநாத திருக்கோயில் திருப்பாம்புரத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு மிக தெளிவான ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஒரு கேஷுவலான விலாக். நம்ம 2019லலாம் ஒரு விலாக் இருக்கும் தெரியுமா, நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்களையே கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு காணொலியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்பெஷலாக அந்த ராகு காலத்தில் வந்திருக்கோம். இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோயில், சேஷபுரீஸ்வரர் கோயில்னும் இந்த கோயிலுக்கு பேர் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கோம். அந்த வீடியோவுக்கு உங்களுடைய அமோக வரவேற்பு இருந்ததுங்க. இந்த கோயில் அவ்வளோ முக்கியமான கோயில். இந்த கோயிலில் அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கு. பாம்புகள் வணங்கிய சிவபெருமான் தான் இங்க இருக்கிற சேஷபுரீஸ்வரர் பாம்புரநாதர். 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் இந்த ஸ்தலமும் ஒன்று. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த அற்புதமான திருப்பாம்புரம் அமைந்திருக்குங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா சாதாரணமா ஒருத்தர் வந்துட முடியாதான். அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே தான் இந்த கோயிலுக்கு வர முடியும்ன்றது இங்க இருக்கிற ஒரு பலமான நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்றத நீங்க உணரும் வகையில இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற அனைத்து தொல்லைகளுக்கும் நிவாரணமாக இந்த கோயிலானது இருக்குது. அவங்க வயதுக்கு ஏற்ப அவங்க காலகட்டத்தில் ஒரு தொல்லைகள் வரும். பணம் சார்ந்தோ, வேலை சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயில் அதற்கு நிவாரணமாக இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலில் சித்தர்கள் எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாக எந்திரங்கள் ஒரு முக்கியமானவை. இந்த நாக வழிபாடுன்றது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் தொன்று தொட்டு இருக்குது. அவ்வளோ முக்கியமானது நாகங்கள் ஆன்மீகத்தில். அந்த நாகங்கள் வழிபட்ட சிவபெருமான்றதுனால இந்த கோயில் ரொம்பவே விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகு கேது ஒரே உடலில் இருக்காங்க, அதுவும் மிகப்பெரிய சிறப்பம்சம். இது எல்லாமே நம்ம போன காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த காணொலியில் திரும்பவும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் இந்த கோயிலை விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே அந்த கோயிலுக்கு போய் அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இந்த விலாக் இருக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பகிர செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயணம் பண்ணி ட்ராவல் பண்ணுற நமக்கு நீங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேங்க்ஸ் பட்டனில் உங்களுடைய பங்களிப்பை தந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. அது நம்மளுடைய பயணங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஒரு பேருதவியாக இருக்கும். இப்போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கோவிலுக்கு வந்தோங்க. கோவில் பேர் சொல்லி பார்க்கலாம் கரெக்டாக. நானே சொல்லிடுறேன். கொடியலூர் தானே, திருக்கொடியலூர். அதுக்கப்புறமா கந்தன்குடி, அந்த 2 கோயிலுக்கு வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாம்புரநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு, இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க. எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த கோயிலில் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த கோயிலை இன்னொரு வாட்டி நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குளம். முதல்ல குளத்தில் மீன்கள், நிறைய மீன் இருக்குது. இந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க சில பக்தர்கள். இப்போ சரியாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கால அந்த பரிகார விஷயங்களும் இருக்குது. இப்போது அப்படியே பார்த்திங்கன்னா கோயில் நுழைவாயில் பாருங்கள். இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னா, ராகு கேது ஒரே உடலில் இருக்கிற இடம் இந்த கோயில் தான். பாம்புரநாதர் திருக்கோயில் பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பரிகாரங்கள் செய்கிறதுக்காக வராங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு இந்த கோயிலில். இங்கே பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே விளக்கு பாருங்கள், தீப மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே தீபங்கள்லாம் நீங்கள் ஏற்றலாம். இங்கே ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது.
பாருங்க. அச்சோ, டாகி கத்துறாரு. எதுவுமே வாங்கலப்பா. கண்டிப்பா இங்கே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. விநாயகர் இருக்காரு. இங்கே தான் வந்து கோபுரம். நம்ம போய் தீபம் மண்டபத்தில் போய் அந்த தீபங்கள்லாம் எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் கோயில் உள்ள போகலாம். இது நல்ல ஒரு பெரிய மண்டபமாக இருக்குது. தீப மண்டபம், நிறைய பேர் தீபங்கள் ஏற்றுறாங்க. இங்கேயும் நாகருடைய சிற்பம் இருக்குது. கோயிலுக்கு போவோம். இங்கே பாருங்க, நந்தி பகவான். இப்போ நம்ம கோயில் உள்ள போகலாம். பாம்புரநாதர். இந்த கோயிலில் சித்தர்கள் வந்து நாக எந்திரம் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாக எந்திரங்கள் உள்ளே இருக்கு. உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். பாம்புரநாத சன்னதி. அதுக்கு முன்னாடி இங்கே இந்த பரிகாரம் பண்ணுறாங்க பாருங்கள், அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க ராகு கேது பகவான் சன்னதி. பிரணமாம்யமம் இங்கே உள்ளதாங்க சுவாமி சன்னதி. அதுக்கு முன்னாடி இங்கே அந்த நாக இயந்திரம் இதுதான் சொல்கிறாங்க. உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் சுவாமியை.
சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இங்கே இந்த இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சட்டநாதர் இருப்பார். அங்கே பாருங்கள் விமானத்துக்கு பக்கத்தில். இப்போது நம்ம ஏறி போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி போய் ஏறி போய் பார்த்தேன். அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சுவாமி விமானம், இங்கே சட்டநாதர் சன்னதி. நம்ம விசேஷமாக அந்த தரிசனம் உங்களுக்கு தரோங்க. ஜென்ரலாக பப்ளிக் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இங்கே வரோம். தக்ஷணாமூர்த்தி இங்கே இருக்கார். இந்த தக்ஷணாமூர்த்தி ரொம்ப அழகாக இருப்பாருங்க. பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கார் பார்த்தீங்களா? பரவாயில்லை பரவாயில்லை. பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். பாருங்க, கோயில் உள்ள ஒரு மலை, அதனால் மலை ஈஸ்வரர் சன்னதி. நாம் அவரையும் போய் தரிசனம் பண்ணலாம். நெட்டாக இருக்குங்க. இங்கே காம்பவுண்ட் மேலெல்லாம் வந்து நாகலிங்கங்கள். எங்கே பாருங்க, ராஜ விநாயகர். இங்கே வந்து வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணியர். அங்கே தான் வந்து சட்டநாதர் இருப்பார். தாண்டி போய் பார்க்கலாம், வேணாம், பூட்டியிருக்காங்க. இங்கேருந்து தெரிகிறாரா? இல்லை, எனக்கே தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இதுலாம் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த மராத்தா பீரியட். இந்த கூரையெல்லாம் மராத்தியர்களுடைய காலத்தில் செஞ்சவை. இங்கே பாருங்களேன், வித்தியாசமாக இங்கே ஒரு பலிப்பீடம் மாதிரி ஒரு அமைப்பு இந்த இடத்துல. ராஜ விநாயகரை தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி ஜாலியாக நடந்து, இப்போது ரொம்ப என்ன ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடணுன்னு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயில் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இது ஒரு vlog மாதிரி அப்படியே எடுக்கிறோம். ராஜ விநாயகர் சன்னதி. நிறைய இடத்துல இந்த ஹோமத்துக்கான அந்த ஹோம குண்டம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ராகு பகவான், கேது பகவான். இங்கே பாருங்கள், கோவிலோடைய அந்த விமான தரிசனம். வாவ், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். நான் வைட் ஆங்கிளில் காட்டுறேன். வைட் ஆங்கிளில் காட்டும் போது ஒரு தாத்தா இரும்பிட்டார். இட்ஸ் ஓகே தாத்தா. ஓகே, இப்போ பாருங்கள், கிளாசிக்காக இருக்கு. வாவ், முருகர் சன்னதி.
லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி ஃபுல்லாக உட்காந்துட்ருப்பாங்க அந்த பரிகாரத்துக்கு. இப்போ அந்த இடத்துல மாற்றிருக்காங்க. சேஷ பரிகார பூஜை நடைபெறும் நேர விவரங்கள் நான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கிழமை நவீன்? செவ்வாய்க்கிழமைல 3:15 4:10 5:15 ராகு காலம். இப்போ எந்த ஷெட்யூல் 3:41 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் போயின்னு இருக்காங்க. 3 மணிக்கு செட் பண்ணது 4 டைம். ஓ இது நேரம் 3 மணிக்கு முதல் 4 மணி வரை. ஓகே 4:30 வரைக்கும். இப்போ நம்ம என்ட்ரு ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணார் எல்லாம். ஓம் நமோ ஓம் நாகராஜாய நமக. ஆமாம், அங்கே பார் தொட்டில் ஆடுற மாதிரி ஆடு. அது யார் ஏறி அங்கே போய் கட்டணும் இல்லை? மேலே ஏறி தான் வந்து அங்கே கட்டிட்டு அவங்க மட்டும் எந்த வந்து விழவே கூடாது, யாரும் அவுக்கவே கூடாது, எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிட்டாங்க. ஆமாம், ஆடிட்டே இருக்குது. திருமணம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தாலி இது கட்டுறாங்க போல். மற்ற இதுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை நீல கலர் ஆமாம் கட்டுறாங்க. இங்கே வன்னீஸ்வரர் சன்னதி. மாங்கலத்தில் சிவன் பார்வதியா 2 பேர் இருக்க மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அது இங்கே வழக்கன்ற மாதிரி மொத்தம் எல்லா தாலியும் நம்ம சேர்ந்து. ஆனால் ஒரு இவங்களுக்கு ஒரு மாதிரி தாலி இருக்கும்ல. ஆமாம், இப்போ அந்த பக்கம் இதுவாக இருக்கும் போலங்க. இந்த பக்கம் சுற்றி வர முடியாது போல். இது அம்பாள் சன்னதி. நாகலிங்கங்கள். இந்த பூஜை ரொம்ப நேரம் போகும். ரொம்ப நேரம் போய் தேங்காய் உடைச்சி அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி நிறைய வேலை பண்ணுவாங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதி. இங்கே விஷ்ணு துர்க்கை சன்னதி. தேங்காய் உடைக்கிறாங்க எல்லாரும். பூஜையெல்லாம் முடிஞ்சது போல். பரிகாரம் அடுத்த பேட்ச் வருவாங்க போல்.
தினமும் பரிகாரம் நடக்கும், பரிகார பூஜை. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலை சுற்றி வலம் வந்துட்டோம். எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயில் வெளியே போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த கோயிலை நீங்களே போய் சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் பண்ண மாதிரியான அந்த உணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு நம்பப்படுற ஒரு கோயில். ஜாதக ரீதியாக நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே வர முடியும்னு நம்பப்படுற ஒரு கோயில். வரலாற்று சிறப்பம்சமும் இந்த கோயிலில் இருக்குது. அதாவது பல்லவர்கள், சோழர்கள், இன்னும் நிறைய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களிலும் ஒன்று. இப்படி ஒரு பெருமைமிகு கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்களே போய் பார்த்த மாதிரியான உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நம்மளுடைய நலம் விரும்பிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம நாடு முழுக்க சுற்றி நிறைய கோயில்கள் பற்றி பதிவு பண்ணியிருக்கோங்க. இப்போ நான் இந்த காணொலி இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொலி சூப்பரான ஒரு காணொலி, அதுக்காக காத்துட்ருங்க. பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.